எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு போக மாட்டேன்னு குப்புறப்படுத்தி கீழே விழுந்து அழும் பாருங்க. அது மாதிரி கூட்டணி கட்சி ஒவ்வொன்றும் கதறி கதறி அறிவாலய வாசல்ல அழுது ராஜ்சபா சீட்டு கொடுத்து 10 சீட்டும் கொடுத்துருக்கு. திண்ணையில் உட்காந்து திடுக்குன்னு யோகம் மாதிரி இது நடந்திருக்கு. விசிகான்ற ஒரு கட்சிக்கு தன்மானம் இருக்கா? தேமுதிகவோட எந்த விதத்துல குறைஞ்சு போயிருச்சு? விசிகா எந்த விதத்துல குறைஞ்சு போயிருச்சு? 2 கம்யூனிஸ்ட் இவங்களும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி திமுக பல விஷயங்களை சப்போர்ட் பண்ணதுனாலதான் இப்ப இந்த தன்மானத்தை இழந்து 2 கம்யூனிஸ்ட்களும் ஒரு விசிகாவை நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. காசு வாங்கிக்கங்க, நின்னுக்குங்க, தோத்துருங்க, அவ்வளவுதான். அதான் ஒரு எம்பி சீட்டு, 2 ரெட் ஜெயின்ட்ல 2 மூவி. 27 வந்து பாஜகவை சுருக்கிட்டாரு ஆளுமை மிக்க எடப்பாடியார். எல்லா கால்குலேஷனையும் வச்சு பார்க்கும்போது தான் இந்த தேர்தல் எவ்வளவு பெரிய மோசடிகளை இந்த அரசியல் கட்சிகள் அரங்கேற்றுதுன்றது நமக்கு தெரியும். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆஹாஹா. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் வீடியோவை பாருங்கள். கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. 2 கட்சிகளும், திமுகவும் அதிமுகவும். திமுகவில் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைக்கு 8 தொகுதியும், நேற்று பார்த்தா திடீர்னு ஒரு பகீர் குண்டை ஒன்று போட்டாங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதி அப்படின்னு. உண்மையிலே நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வேட்புமனு வாங்க முடியாமல் செய்திகள்லாம் நம்ம போட்டிருந்து பார்த்தோம். உண்மையிலே இருக்காங்களா தேமுதிகவில் வேட்பாளர்கள்? அது என்னென்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சிக்கலான விஷயங்களுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது சுயமரியாதை தன்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தில் தன்மானன்ற ஒன்றை வந்து கூட்டணி கட்சியிலேருந்து உருவிட்டு தான் அவனை கூட்டணிக்குள்ளேயே சேர்க்குற சூழ்நிலையை தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு. முதல்ல கூட்டணி ஆட்சி கேட்டாங்க இல்லையா? கூட்டணி ஆட்சிக்கு முடியவே முடியாதுன்னு லெஃப்ட் செவத்தில் ஒரே அடி அடித்தாச்சு. இந்த கன்னத்தில், வலது கன்னத்தில் அடி விழுந்துருச்சு. 2 சரிப்பா, எங்களுக்கு கூட்டணி தான் வேண்டாம், கூட்டணி ஆட்சி தான் வேண்டாம், சீட்டையாவது எங்களுக்கு உண்டான சீட்டை கொடுங்கன்னு சொல்லி எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு போக மாட்டேன்னு குப்புறப்படுத்தி கீழே விழுந்து அழும் பாருங்க. அது மாதிரி கூட்டணி கட்சி ஒவ்வொன்றும் கதறி கதறி அறிவாலய வாசல்ல அழுதுச்சு இல்லையா? காங்கிரஸுக்காவது 3 சீட்டு கிடைச்சிச்சே அப்படிங்கிற நிலைமையில தான் அடுத்து 2 கம்யூனிஸ்டுக்கு இருந்த நிலைமை. ஆல்ரெடி இருந்தது கம்மியாக தானே வாங்கிருக்கு. 1 சீட்டு கம்மியாக வாங்கிட்டாங்க. 6லேருந்து 5க்கு போயிருச்சு. இதே விசிகா மறுபடி 6லேருந்து 2 பொதுத்தொகுதி கூட்டி 8 ஆயிருக்கு. எனக்கு டபுள் டிஜிட்டில் வேணும்னு கேட்ட விசிகாக்கு 8. இது எதையுமே கேட்காம ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்த தேமுதிகவை கூட்டு வந்து ராஜ்சபா சீட்டு கொடுத்து 10 சீட்டும் கொடுத்துருக்கு. திண்ணையில் உட்காந்து திடுக்குன்னு யோகம் மாதிரி இது நடந்திருக்கு. அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி, நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு கொள்கையிலான கூட்டணி, உங்கள் பாஜகன்ற ஒன்றை மதவாதத்தை வேரோடு அறுப்பதற்காக நாங்கள் இணைந்த கூட்டணின்னு ஒரு கூட்டணியை 10 வருஷமாக கையில் வச்சுட்டு திடீர்னு அவங்க கேட்ட 1 சீட்டை உங்களால் கூட்டி கொடுக்க முடியாமல் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தோம்னா கூட்டணிக்குள்ள சிக்கலாகுமென்ற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒரு 10 சீட்டு கொடுக்க முடிஞ்சதுன்னா கடைசியாக கொடுத்தாங்களா? கடைசியாக கொடுத்தாங்கன்னாலும் இந்த கட்சிகளுடைய தன்மானம் என்ன ஆச்சு? விசிகான்ற ஒரு கட்சிக்கு தன்மானம் இருக்கா? கிட்டத்தட்ட 8.5% மேல எல்லாத்துலயுமே அடிப்படையிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தா தேமுதிகவோட எந்த விதத்துல குறைஞ்சு போயிருச்சு? விசிகா எந்த விதத்துல குறைஞ்சு போயிருச்சு? 2 கம்யூனிஸ்டுகளும். இவங்க என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்காங்க? என்ன 60,000 ஓட்டு வாங்கி சார், பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கூட வந்து எவனோ ஒருத்தர் ஏமாத்தி என்னமோ ஒன்று வாங்கிட்டு போறான்ன்றது விட்டுருங்க. சமூகத்துல நீ என்ன விதமான செயல்பாடுகளை செஞ்சிருக்க? 5 வருஷத்துல நீ என்ன செயல்பாடு பண்ணிருக்க? நீ சமூகத்துக்கு என்ன பங்களிப்பை பண்ணிருக்கன்ற அடிப்படையில தானே நீங்க கொள்கை கூட்டணி தானே சொல்றீங்க. எவ்வளவு கேவலமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சாங்க குறிப்பா திமுக குறித்தும் எவ்வளவு முட்டுக்களை வந்து பாஜக கொடுத்தாங்க. இதே நேரத்துல இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இந்த 5 வருஷத்துல செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இவங்களும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி திமுக பல விஷயங்களை சப்போர்ட் பண்ணதுனாலதான் இப்ப இந்த தன்மானத்தை இழந்து 2 கம்யூனிஸ்டுகளும் ஒரு விசிகாவும் நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு.
அதை தாண்டியும் திமுக விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் நிறைய போராட்டங்கள் அந்த சமுதாயத்தில் பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க. அதாவது வந்து சாம்சங் போராட்டங்கள் ஆகட்டும், தலித் பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தலைமைகள் வேணா வந்து நீங்கள் வந்து பல சமரசங்களோடு இருந்திருக்கலாம். ஆனால் விசிகா தொண்டர்களோ கம்யூனிஸ்ட் தொண்டர்களோ ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலேயே எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லையாவது ஒரு கம்யூனிஸ்ட் நிற்காமல் இருந்திருக்கானா? இந்த லோக்கலில் இருக்கிற திமுகவுக்கு எதிராக போராடாமல் இருந்திருக்கானா? எங்கேயாவது போய் கமிஷன் வாங்கியிருக்கானா? எங்கேயாவது வந்து டெண்டர் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்களா? எதுவுமே இல்லைல்ல. மக்களுக்காக போராடின 2 கம்யூனிஸ்டுகளையும் 5 சீட்டு உனக்கு போதும்னு நீங்க நிர்பந்திக்கிற அளவுக்கு இவ்வளவு அதாவது வந்து உழைத்தவனுக்கு கூலி வாங்கி கொடுக்கணும்ன்ற கட்சி திமுக, இது கம்யூனிஸ்ட் கட்சி. கடைசி அவங்க உழைச்சதுக்கே கடைசி கூலி வாங்க முடியாத நிலைமை இருக்கு. இப்படி ஒரு அவமானத்தை சந்தித்து ஒரு கூட்டணிக்குள்ள தொடர்ந்து, அதாவது பிரதமர் பதவி கம்யூனிஸ்டை தேடி வந்த போது பதவியை தூக்கி எறிந்தவர்கள் தான் கம்யூனிஸ்ட். ஒரு சீட்டுக்கோ இல்லை எனக்கு வந்து கூட 2 சீட்டு கொடுங்கன்றதுக்கோ ஒரு பதவிக்கோ அதிகாரத்திற்காகவோ அந்த கட்சியோட அமைப்பா இயங்கலாது. அது வந்து என்ன சொல்லப்பட்டது, எதற்காக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அமைக்கப்பட்டதுன்னா, நாளை புரட்சி நடக்கும்போது ஒரு புரட்சிக்கு அதாவது ஒரு பிரசவத்துக்கு ஒரு தாதி எப்படி வந்து உதவுவாளோ அதை போல கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு புரட்சிக்கு உதவ வேணும்னு சொன்னுச்சு இல்லையா? ஒரு சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புரட்சியில நடக்கும்போது அதுக்கான உதவிகரமா நீங்க இருக்கணும். என்ன இருக்கு தேமுதிக கிட்ட? எதுக்கு இவ்வளவு தொகுதி? எதுவுமே இல்ல. ராஜ்யசபா கொடுக்கணும். இந்த கேள்வி நமக்கே வருது. இல்ல அது திமுக தலைவருக்கு வராதா? அதாவது யோசிச்சாம தான் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. என்னவா இருக்கும்? அதான் எனக்கு தெரிந்து அது ஒரு அண்டர் டீலிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்போ 234 தொகுதியிலையும் அதிமுகவோ திமுகவோ நம்ம கன்ஃபார்மாக ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு இருக்க மாட்டாங்க. ஓகே, தோக்குற தொகுதியில தள்ளி விட்டாங்க இருக்கு இல்லையா? இல்லை, நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து 135 நம்ம ஸ்ட்ராங்கு, ஒரு 20 வந்து 50-50, ஒரு 10 வந்து 40-60, இன்னொரு 10 வந்து 20-80, இன்னொரு 10 வந்து நமக்கு வாய்ப்பே இல்லை, அது வந்தா லக்கு, இல்லைன்னா இருக்கலாம். இப்படி தானே பிரிச்சிருப்பாங்க. இப்படி பிரிச்சிருப்பீங்க. இப்படிதான் 2 கட்சியுமே பிரிச்சிருந்திருக்கும். இப்போ தமாகாக்கு 5 சீட்டு வந்து அதிமுக கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியில தமாகா நிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? முதல்ல கேள்வி இருக்கு. இல்ல, தமாகால 5 சீட்டு கொடுத்ததுக்கும் திமுக தேமுதிக 10 சீட்டு கொடுக்கறது ஒண்ணுதான். ஓகே, ஒரு 15 அவர்கிட்ட கேட்டோம், சார் உங்களுக்கு எவ்வளவு % ஓட்டு இருக்கு சார் அப்படின்னு. தெரிஞ்சுங்கன்னா அதெல்லாம் கேட்காதீங்க நீங்க அப்படின்ட்டு. இல்லை, இந்த 15க்கு எதிராக எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்கன்றதை வச்சு தான் இது ஏன் 10 கொடுக்கப்பட்டுச்சு, இங்கே ஏன் 5 கொடுக்கப்பட்டுச்சுன்ற விவரம் நமக்கு வந்து புலப்படும். இப்போ தேமுதிக கொடுக்கப்பட்டிருக்க 10 தொகுதியிலையும் அதற்கு எதிராக நிற்க போகிறது யாரு, எதனால அந்த சமரசம் செய்யப்பட்டுச்சு, எதனால வந்து அந்த 10 தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அரசியல் கணக்கு தேமுதிகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய கேண்டிடேட்டை வச்சு தான் நம்ம கண்காணிக்கணும். கணக்கு காசு வாங்கிக்கங்க, நின்னுக்குங்க, தோத்துருங்க, அவ்வளவுதான் அரசியல். அதுதான் அரசியல் ஆகி இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். அதாவது வந்து கடந்த 2 வாரத்துல தமிழ்நாட்டில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. இந்த மொத்த பிரச்சனைகளையும் இந்த அரசியல் கட்சிகள் தூக்கி ஓரமா வச்சுட்டு இவங்க வந்து எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு விஷயத்தை, ஒரு சீட்டுக்காக தன்மானத்தை இழந்த கட்சிகள் எல்லாமே எந்த ஒரு டிராமாவை நம்ம வந்து உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, அதாவது வந்து உடல் அரசியலே, அதாவது இறந்த பின்பும் நீதி கிடைக்காத, இன்றைக்கும் மருத்துவமனையில் திருநெல்வேலியிலிருந்து, சிவகங்கையிலிருந்து, மதுரையிலிருந்து, புதுக்கோட்டை வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய பாடிகளும் அந்தந்த மருத்துவமனையில் நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை தான் செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யாததுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும், செத்து நீதி கிடைக்காதது இருக்கு. புளியங்குடியில் ஒரு குழந்தை, ஸ்கூலில் படித்த குழந்தை வந்து உள்ள இருந்த குழந்தைய ஒருத்தன் காரியத்தை கொண்டுட்டான். அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மக்கள் 2 நாளா ரோட்ல வீதியில உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அப்ப எலெக்ஷன் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? அதான் தேர்தல். நீங்க வந்து சராசரியா மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய காவல்துறையும் எந்த பணியையும் செய்யாம ஒரு ஓரமா இருக்கு. இந்த தேர்தலையே நீங்க யாரை வச்சு சந்திக்க போறீங்களோ அந்த மக்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு எங்களுக்கு எங்க சீட்டு பிரிக்கிறது, நாங்க கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சீட்டு தான் முக்கியம், எங்களுக்கு வந்து எவன் எப்படி போனா நாங்க 169 175 தொகுதியில நிக்கணும்னு 2 கட்சிகளும் சேர்ந்து கடைசி அரசியல் விளையாட்டுகள் 2 பக்கம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வாரத்துல மக்களுக்கான எந்த பிரச்சனைகளும் எந்த தீர்வும் கிடைக்கல.
இதுதான் நிலவரம். இந்த எலெக்ஷன்ல இவங்களாம் ஓட்டு பண்ணல, இவங்க தான் ஓட்டு பண்ணு, இவங்கள தான் நம்ம கடைசி ஜெயிக்க வைக்கணும். இதுல வந்து இவங்களுக்கு வந்து இவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஓட்டு கீட்டு எல்லாமே யார் யாருக்கு என்ன சீட்டு தொகுதியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்திலே நியாயவான்கள் மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. இந்த கூட்டணி கட்சிகளும் அதை தானே பேசுறாங்க. கூட்டணி அதை என்னதான் இவங்க, அதாவது ஐடியாலஜி மக்கள் எப்படி நம்பி உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க? மக்களை அப்படி ஏமாத்தி ஒவ்வொரு தடவையும் கடைசி வந்து பாஜக புகுந்துரும், இந்த பக்கம் வந்து அங்க அவர் வந்து தீய சக்தி, இது அந்த சக்தி, இது கேஸ் எரிசக்தி, இது வந்து லைட்ரு தீ சக்தி, இப்படின்னு இதையாவது ஒன்றை வந்து உருட்டி கடைசி நம்ம மண்டை வந்து உருண்டு முடிவுறா நட்டுக்கு நின்னது தான் மிச்சம் நமக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. டிவியை வந்து டார்ச் லைட்டில் உடைச்சாப்புல, அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கினாப்புல, தற்போது பார்த்தா தேர்தல் விட்டு வெளியே போயிட்டாப்புல. அப்போ அந்த கட்சி கலைக்கப்பட்டது. இல்லை, இது கன்ஃபார்ம் தானே? உறுதியான கன்ஃபார்ம். அதாவது என்னன்னா, கமலஹாசன்ற ஒருத்தர் வந்து வழக்கமாக புரியாம தான் பேசுவார், புரியாம செயல்படுறாருன்றது இப்போதான் தெரியுது. அதாவது நீங்க எதுக்காக இந்த அரசியலுக்குள்ள வந்தீங்க? ஊழல் எதிர்ப்பு. இப்போ நீங்கள் கடைசி என்ன செஞ்சுருக்கீங்க? ரெட் ஜெயினில் 2 படம் வாங்கி நடிக்கிறத தவிர உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் சாதிச்சது என்ன? அதான் ஒரு எம்பி சீட்டு, 2 ரெட் ஜெயினில் 2 மூவி இல்லையா? இதுதான் கமலஹாசன் திமுகவுக்கு வந்து அரசியலுக்கு வந்து சாதிச்சது. இதுக்கு எதுக்கு நீங்க வந்து அந்த டிவியை குப்புற போட்டு உடைக்கணும், அந்த டார்ச் லைட்டை அடிக்கணும்? இப்போ டார்ச் லைட்டே தேடுறாரு. கடைசி டார்ச் லைட்டை வச்சு இருட்டை அடிச்சு ஒளியை தேடிக்கிட்டு இருந்தவர் இப்போ டார்ச் லைட் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு வந்து, அதாவது ஒரு கட்சி உன்னைய நம்பி இத்தனை லட்சம் மக்கள் வந்து கமலஹாசன் வந்தா 2 திராவிட கட்சிகளையும் எதிர்த்து நீங்க வந்து பண்ணின பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டை வந்து மக்கள் அளிச்சாங்க. 12 லட்சம் ஓட்டு, 5%ல இருந்து 6% ஓட்டு வரைக்கும் நீங்க வாங்கினீங்க. அப்போ இவ்வளவு பேருடைய நம்பிக்கையும் நீங்க வந்து இதுக்கு ஒரு மாற்று தேவைன்னு இன்னைக்கு விஜய் பின்னாடி எப்படி ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கோ, இதே ஒரு அளவிலான ஒரு எலைட்டான மக்கள் வந்து கமலஹாசன் பின்னாடி கூடுனாங்க. இவ்வளவு பேர் நம்பிக்கையும் தூக்கி போட்டு காலில் போட்டு மிதிச்சுட்டு திமுகவுக்கும் என்னன்னாலும் செய்யலாம். நமக்கு எவனும் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. டார்ச் இவர் அடிச்சாரு, இப்ப தூக்கி சொம்ப அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சொம்பா மாறிட்டாரு, அவ்வளவுதான். இது வந்து கமலஹாசன்ற கடைசி அறிவாளிகள் பூராமே எங்க போய் அடைக்கலமாவாங்கன்றதுக்கு உண்டான அடிப்படையான உதாரணம் வந்து கமலஹாசன். கமலஹாசன் பெரிய அறிவாளி, அவர் வந்து உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாரு, அவர் உலக நாயகன், அவர் அரசியலுக்கு வந்தா கிழிச்சிருவாரு நெளிச்சிருவாருன்னு கடைசி கமலஹாசன் கிழித்த கிழிப்பை நம்ம இப்ப பாக்குறோம். இல்ல, இப்போ தேமுதிகவோட பெட்டரா ஒரு ஓட்டு வாங்கின ஒரு நபருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது, அதுதான் கேட்கிறேன். தேமுதிக இதுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உங்களுடைய தன்மானம் எங்க போச்சுன்னு தான் கேட்கிறேன். இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் வந்து உங்களுக்காக கேட்குறாங்க. எங்கேயா போச்சு? இவ்வளோ சீட்டு வாங்கினியே, நீ ஒன்று இவ்வளோ நம்பிடமே, உனக்கு இவ்வளோ ஓட்டு போட்டோமே, நீ ஏன் இப்படி போய் ஒரு முடிவெடுத்து வச்சிருக்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி வருது. ஆனால் இந்த அடிமைகளுக்கு எந்த கேள்வியுமே வர மாட்டேங்குது. அதிமுக நான் அழித்தே தீர்வேன், அதிமுக கூட போய் சேரவும் தூக்குல தொங்கலான்னு தன்மானத்தோட பேசின அதே நபர் கமலஹாசன் மாதிரி இருந்தார் அமமுக தலைவர் டிடிவி தினகரன். இப்போ அவருக்கு 11 தொகுதியில் போய் நிற்கிறாரு. முன்னாடியாச்சும் கூட நிறைய பேர் இருந்தாங்க, செந்தில் பாலாஜி அவங்கலாம் இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த செந்தமிழன் மட்டும்தான் கூட சுற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட 11 பேர் நிற்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்கா? இல்லை, என்னன்னா இப்போ அமமுக நிற்கும் 11 பேருக்கு வந்து அமமுகவுக்கு ஒரு அரசியல் ஜாதிய கணக்கு இருக்கு இல்லையா? அதனால வந்து கொங்கு பெல்ட்டை தாண்டி தென் மாவட்டங்கள் தான் அதோடைய முக்குளத்தூர் ஓட்டு தானே அமமுக கணக்குன்றது முக்குளத்தூர் ஓட்டு தான். அதை கணக்கு வைத்து அமமுகவுக்கு 11 சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அமமுக ஓகே ரைட்டு. எடப்பாடியார் ஆளுமைன்னு வந்து இந்த தேர்தல் உதவி பாருங்க, 28 சீட்டு காங்கிரஸ் வாங்குச்சு, 27 வந்து பாஜகவை சுருக்கிட்டாரு. ஆளுமை மிக்க எடப்பாடியார்னாங்க. அதாவது திமுக அங்கேயாவது வந்து திமுகன்ற ஒரு கட்சி, அது அந்த கட்சியினோட அது ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய அதிகாரமிக்க ஒரு அமைப்பா இருக்குது, அது ஆட்சியில் இருக்குது, அது 175 இடத்துல போட்டியிடணும், அது அதோடைய தேவைக்காக செயல்படுதுன்றது ரைட்டு ஓகே. இங்க சம்பந்தமே 27 சீட்டு கொடுத்த பாஜக தமாகாக்கு வந்து 5 தொகுதியில தாமர சின்னத்துல தமாக நிக்குது. இது போக வந்து இந்த பாரிவேந்தர், புரட்சி பாரதம், இவங்க எல்லாமே சேர்த்து
அது ஒரு 10 சீட்டு இருந்து மொத்தம் 39 40 சீட்டு வந்து பாஜகக்கே வருது. அப்போ ஒரு அமித்ஷாவோட கணக்குல இதுல என்ன ஆளுமை எடப்பாடி வந்து செலுத்திட்டாரு, என்ன இது பண்ணிட்டாருன்றது தெரியல. ஆனா என்னன்னா இங்க வந்தவங்களுக்கு பூரா அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வந்து ஜான் பாண்டியன்லாம் சொல்றாரு, நான் ஒரு தொகுதி கேட்டா ஒரு தொகுதி, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆஹாஹா, ஐ அம் ஹாப்பி அப்படி எல்லாருமே மிகப்பெரிய சந்தோஷத்துல வந்து ஏடிஎம்கேக்குள்ள சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. ஜெயிச்சவர்லாம் பேட்டி கொடுக்குறாப்லையே. அதாவது எல்லாருமே ஜெயிக்கிட்டோம். இந்த வந்து 2 கட்சிகளுமே, அதாவது வந்து 169 அதிமுக, 175 திமுக, இது இல்லாத ஒரு 60 சீட்டு, இந்த பக்கம் 60, இந்த பக்கம் 50, 55 இருக்கு இல்லையா? இந்த 55 60க்கு தான் தேர்தல்ன்ற மாதிரியே நடக்குது இப்போ இல்லையா? அந்த கூட்டணி கட்சிகள் டம்மி தொகுதியில் தானே நிக்கிறாங்க. தோக்க வேண்டிய, அதாவது இது எல்லாத்துக்குமே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதுக்கு எதிராக யார் நிக்கிறா இப்படிங்கிற எல்லா கால்குலேஷனையும் வச்சு பார்க்கும்போது தான் இந்த தேர்தல் எவ்வளவு பெரிய மோசடிகளை இந்த அரசியல் கட்சிகள் அரங்கேற்றுதுன்றது நமக்கு தெரியும். இவங்க ஒரு கேண்டிடேட்டு, அந்த கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு டம்மி கேண்டிடேட்டு, இதுக்கு இவர் வாங்குவார் அவர் வாங்குவார், இதை இப்படி கனெக்ட் பண்ணி இது பண்ணுவோம் அப்படி, இது எல்லாமே நமக்குத்தான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஃப்ளாஷ் நியூஸை தவிர இது எல்லாமே வடிவமைக்கப்படுது ஒரு இடத்துல. இது எல்லாமே ஒரு இடத்துல கிளீனாக வந்து இது பண்ணப்படுது. அங்கே எல்லாமே செட் செய்யப்பட்டு நமக்கு வந்து காட்சிக்கு வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை அப்போ எல்லாமே வந்து பணம் தான் விளையாடுது. பணம் தான். தேர்தல்ன்றதே இப்படி ஒரு மோசடி. ஆனால் இந்த மோசடியான விஷயத்தில் சில நல்லவர்கள் போய் வீழ்ந்து, அதாவது எரிமலைகள் வெடிக்கும்போது சில புற்களும் கருகி சாகுன்ற மாதிரி இதில் இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த விசிகளும் இதுவும் வந்து இந்த தேர்கட்ட அரசியலில் போய் தங்களுடைய தன்மானத்தையும் தங்களுடைய உரிமைகளையும் தேடணும்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. இதை கூட எதிர்த்து நீங்கள் பேச முடியலன்னா நீங்க என்ன மக்களுக்காக பேச போறீங்க? 5 வருஷம் ஆட்சியில திமுக எதிர்த்து எதுவுமே பேசல. கேட்டா வந்து பாஜக புகுந்துரும், இதை இப்ப திமுகவை பலவீனப்படுத்துவது வந்து மதவாத சக்திகளுக்கு ஆதரவா நம்ம செயல்படுறதாயிரும்னு உருட்டுனீங்க. என்ன ஆச்சு? இப்ப திரும்ப மறுபடியும் திமுக ஜெயிச்சு வரும்போது திரும்பவும் இதே பாட்டை 5 வருஷம் பாடிட்டு திரும்ப எலெக்ஷன் அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுப்பாங்க. நீங்க தோத்துட்டீங்க, ஏன்னா நீங்க அடுத்த தடவை என்ன ஜெயிச்சீங்களோ அதை வாங்கிக்கங்கன்னு. அப்போ மக்களை விட்டு நீங்கள் அந்நியப்பட அரசியலை விட்டு மன்னியப்பட்டு போவீர்கள்ன்றதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து தன்மானம் இருக்கிற கட்சிகள் தன்னுடைய தன்மானத்தை மீட்டெடுக்கணும்னா திரும்ப மக்கள்கிட்ட போகணும், மக்களோடு மக்களாக இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கணும். இந்த 2 வாரத்திலே மக்கள் பிரச்சனைகளை பேசுறது அரசியல் கட்சிகள் எல்லாமே நிப்பாட்டிடுச்சு. எல்லாமே தன் சுயநார்ந்த பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய சீட்டுக்காகவும் தன்னுடைய ஓட்டுக்காகவுமான பேச்சுக்களாகவே இந்த 2 வாரங்களாக மாறி மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே மார்ச்சரியில் போய் உட்கார்ந்துருக்கு. ஓகே, பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. குறிப்பாக தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கப்பட்டது, உண்மையிலேயே அவங்க ஜெயிக்கிறதுக்காக இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்லை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்களே, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள்.